ரோகிணி மேல முத்துக்கும் மீனாக்கும் பயங்கர டவுட் வந்துடுச்சு. ஆனா ரோகிணி எதை எதையோ சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. இருந்தாலும் அவங்க சந்தேகம் தீரல. முத்து மீனா கிட்ட சொல்றாரு, ரோகிணி இந்த மாதிரிப்பட்ட ஆளே இல்லையே மீனா. ரோகிணி செம ஃப்ராடு. ஆனா இப்ப இந்த நல்லவங்க மாதிரியே சீன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை வந்ததுல இருந்து நடவடிக்கையே வேற மாதிரி மாறிடுச்சே அப்படின்னு சந்தேகத்தோட கேக்குறாரு. அதுக்கு மீனா, சரி விடுங்க, குழந்தைன்னா எல்லாருக்குமே ஆசை தானே அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி அதுக்கேத்த மாதிரி, சின்ன பையங்க, 2 நாள் வீட்ல இருந்தான்ல, அதனால கட்டு பிரிக்கும் போது கூட இருந்து பார்க்கலாமே அப்படின்னு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிம்மா, நீங்க டிஸ்சார்ஜ் ஆயாச்சு, வாங்க இன்னும் 2 நாள் நம்ம வீட்ல இருந்துட்டு போங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் ரோகிணியோட அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ரோகிணியோட அம்மா, இல்லப்பா, ஆல்ரெடி 2 நாள் வந்து இருந்தே உங்களுக்கு நான் நிறைய சிரமத்தை கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சிரமம் கொடுக்க நான் விரும்பல, நான் எங்க ஊருக்கே போறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி அவங்க அம்மா கிட்ட, அம்மா இதுக்கப்புறமாச்சு கிறிஷ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேர் எடுத்து பாத்துக்கோங்க, பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு கிறிஷ கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து வழி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க, ஏங்க இன்னைக்கு நான் பூ கட்டுற இடத்துல போகும்போது ரோகிணியோட மாமாவோட வாய்ஸ் கேட்டுச்சு. ஆனா அவங்க ஏதோ கறிக்கடையில வேலை செய்யறவங்க அப்படின்னு நம்ம ரோகிணி சொல்றாங்க. எனக்கே இந்த பார்லர் அம்மா ஏதோ ஒரு பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்க போலயே தோணுது. என்ன ஏதுன்னே எனக்கு புரியல. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டு தான் அந்த வித்யா. அவ சரியான வாயாடி. அவ எதுக்கு பூ கட்ட சொல்லி கொடுக்க சொல்லி உங்ககிட்ட வரணும்? அது மட்டும் இல்லாம ரோகிணியும் வித்யாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா அப்படின்னு முத்து கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. இதுக்கு முத்து, சரி விடு மீனா, யார் எப்படி போனா என்ன, நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் விஜயாவும் அண்ணாமலையும் கோயிலுக்கு போயிட்டு வந்து கிருஷையும் அவங்க பாட்டியையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க டிஸ்சார்ஜ் நினைச்சு. சரி, இன்னைக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணணும்ல, கட்ட அவுத்துட்டு ஆபரேஷன் முடிச்சிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வாங்க. அதுக்கு கிருஷோட பாட்டி, இல்ல சார், நாங்க வீட்டுக்கே கிளம்புறோம், ஊருக்கு அப்படியே பஸ் ஏறிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் விஜயா ரோகிணியை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. ஆனா ரோகிணியோட உண்மையான முகம் தெரியும் போது விஜயா என்ன ஷாக்காயி நிக்க போறாங்கன்னு பார்க்கலாம்.